தொண்டை நாடு எம்பி தொகுதிகளின் சாதிகள் நிலவரம். தமிழகத்தில் தொண்டை நாடு என்று அழைக்கப்படும் வட மாவட்டங்களில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளில் வசிக்கும் முக்கிய சாதியினரின் நிலவரம் மற்றும் அந்தந்த தொகுதிகளில் தற்போதுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சாதிகள் விவரம் பற்றி அறிவோம். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் வன்னியர், பறையர், முதலியார், நாயுடு ஆகிய சமூகங்கள் முக்கியமாக உள்ளன. அரக்கோணம் தொகுதியின் தற்போதைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினரான ஜெகத் ரட்சகன் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் ஆவார். ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் வன்னியர், பறையர், முதலியார், நாயுடு ஆகிய சமூகங்கள் பிரதானமாக உள்ளன. ஆரணி தொகுதியின் தற்போதைய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான டாக்டர் விஷ்ணு பிரசாத் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் பறையர், வன்னியர், இஸ்லாமியர், நாயுடு, முதலியார் ஆகிய சமூகங்கள் பிரதானமாக உள்ளன. மத்திய சென்னை தொகுதியின் தற்போதைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினரான தயாநிதி மாறன் இசை வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் பறையர், மீனவர், வன்னியர், நாயுடு, முதலியார் ஆகிய சமூகங்கள் பிரதானமாக உள்ளன. வடசென்னை தொகுதியின் திமுக நாடாளுமன்ற உறுப்பினரான டாக்டர் கலாநிதி வீராசாமி நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் முதலியார், வன்னியர், மீனவர், பறையர் ஆகிய சமூகங்கள் பிரதானமாக உள்ளன. தென் சென்னை தொகுதியின் தற்போதைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினரான தமிழச்சி தங்கபாண்டியன் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் பறையர், வன்னியர், முதலியார், ரெட்டியார் ஆகிய சமூகங்கள் பிரதானமாக உள்ளன. சிதம்பரம் தனி தொகுதி என்பதால் இங்கு பெரும்பான்மை பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் எப்போதும் எம்பியாக தேர்வு செய்யப்படுகிறார். தற்போது பறையர் சமூகத்தை சேர்ந்த விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வன்னியர், பறையர், முதலியார், இஸ்லாமியர், செட்டியார் ஆகிய சமூகங்கள் பிரதானமாக உள்ளன. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் தற்போதைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினரான ரமேஷ் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் பறையர், வன்னியர், பழங்குடியினர், துளுவ வேளாளர், கார்காத்த வேளாளர்கள் ஆகிய சமூகங்கள் முக்கியமாக உள்ளன. கள்ளக்குறிச்சி தொகுதியின் தற்போதைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினரான கௌதம சிகாமணி துளுவ வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பறையர், வன்னியர், முதலியார், இஸ்லாமியர் ஆகிய சமூகங்கள் முக்கியமாக உள்ளன. காஞ்சிபுரம் தனி தொகுதி என்பதால் இங்கு பெரும்பான்மை பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் எம்பியாக தேர்வு செய்யப்படுகிறார். தற்போது இங்கு பறையர் சமூகத்தை சேர்ந்த ஜி செல்வம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் வன்னியர், பறையர், முதலியார், நாயுடு ஆகிய சமூகங்கள் பிரதானமாக உள்ளன. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் தற்போதைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினரான TR பாலு அகமுடையார் சமூகத்தை சேர்ந்தவராவார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் பறையர், வன்னியர், முதலியார், நாயுடு ஆகிய சமூகங்கள் பிரதானமாக உள்ளன. திருவள்ளூர் தனி தொகுதி என்பதால் இங்கு பெரும்பான்மை பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் எம்பியாக தேர்வு செய்யப்படுகிறார். தற்போது இந்த தொகுதியின் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜெயக்குமார் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் முதலியார், வன்னியர், பறையர், நாயுடு ஆகிய சமூகங்கள் பிரதானமாக உள்ளன. திருவண்ணாமலை தொகுதியின் தற்போதைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக முதலியார் சமூகத்தை சேர்ந்த CN அண்ணாதுரை உள்ளார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் பறையர், வன்னியர், முதலியார், இஸ்லாமியர் ஆகிய சமூகங்கள் பிரதானமாக உள்ளன. விழுப்புரம் தனி தொகுதி என்பதால் பெரும்பாலும் பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் எம்பியாக தேர்வு செய்யப்படுகிறார். இங்கு தற்போது பறையர் சமூகத்தை சேர்ந்த விசிகாவின் நாடாளுமன்ற உறுப்பினரான ரவிக்குமார் உள்ளார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வன்னியர், இஸ்லாமியர், முதலியார், பறையர் ஆகிய சமூகங்கள் பிரதானமாக உள்ளன. வேலூர் தொகுதியில் பெரும்பாலும் வன்னியர் அல்லது இஸ்லாமியர் சமூகத்தை சேர்ந்தவர் எம்பியாக தேர்வு செய்யப்படுகிறார். தற்போது இங்கு திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினராக வன்னியர் சமூகத்தை சேர்ந்த கதிர் ஆனந்த் உள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் வன்னியர், முதலியார், மீனவர், ரெட்டியார் ஆகிய சமூகங்கள் பிரதானமாக உள்ளன. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் தற்போது காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினராக ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த வைத்திலிங்கம் உள்ளார்.